பெரிதும் நடைமுறைக்குரிய, அதிகம் பாராட்டப்படாத ஒரு நோன்பை பின்பற்ற நான் உங்களை அழைக்கிறேன். அந்த நோன்பு என்னவென்றால், நமக்கு அடுத்திருப்பவரை புண்படுத்தும் மற்றும் காயப்படுத்தும் சொற்களை தவிர்த்தல். நமது பேச்சில் காயப்படுத்தும் சொற்களையும் தீர்ப்பிடும் சொற்களையும் அவதூறுகளையும் விலக்குவதிலிருந்து நமது நோன்பை தொடங்குவோம். மூன்றாம் நபர் குறித்தும் தங்களை தற்காத்து கொள்ள இயலாதவர்கள் பற்றியும் தவறாக பேசுவதை தவிர்த்திடுவோம். அடுத்திருப்பவரை புண்படுத்தும் சொற்களை குறைத்து மற்றவர்களின் குரலுக்கு அதிக இடமளிக்கும் விதமாக நமது பேச்சுக்களை மாற்றும் நோன்பின் வலிமைக்காக நாம் இறையருள் கேட்போம். நம் குடும்பங்களிலும் நம் நண்பர்களிடமும் பணிச்சூழலிலும் சமூக ஊடகங்களிலும் அரசியல் விவாதங்களிலும் ஊடக மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களிலும் அளவுடனும் கனிவுடனும் பேச முயல்வோம். நாம் இவ்வாறு செய்வதால் வெறுப்புச் சொற்கள் மறைந்து நம்பிக்கை மற்றும் அமைதியின் சொற்களுக்கு வழிவகுக்கிறோம். உண்ணா நோன்பு உடலை உள்ளடக்குகின்ற காரணத்தால் நாம் எதற்காக பசித்திருக்கிறோம் என்பதையும் எதை நமது வாழ்வாதாரமாக கருதுகிறோம் என்பதையும் எளிதில் அடையாளம் காண உண்ணா நோன்பு உதவுகிறது. நீதிக்கான நமது பசியையும் தாகத்தையும் உயிர்ப்புடன் வைத்திருக்க, நமது வேட்கையை அடையாளம் கண்டு ஒழுங்குபடுத்த உண்ணா நோன்பு உதவுகிறது. நம் விருப்பத்தை கடவுளையும் நற்செயல்களையும் நோக்கிச் செலுத்துவதற்காக நம் விருப்பங்களை தூய்மைப்படுத்தி விடுவித்து விரிவாக்க நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுளுடைய வாக்கு நம் இதயங்களை தொட அனுமதிப்பதிலிருந்து ஒவ்வொரு மனமாற்ற பயணமும் தொடங்குகிறது. இதன் மூலம் கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் அடங்கிய மறையுண்மையில் அவரை பின்பற்றும் நமது அர்ப்பணத்தை புதுப்பிக்கலாம். நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நமது சமூகத்திலும் ஒலித்து கொண்டிருக்கும் பல குரல்களுக்கு நடுவில் வேதனையிலும் துன்பத்திலும் திக்கற்று இருப்பவர்களின் அழுகுரலை அடையாளம் கண்டு அவற்றுக்கு பதிலளிக்க திருவிவிலியம் நமக்கு உதவுகிறது. ஏழ்மையில் இருப்போர் நம்முடைய வாழ்க்கையையும் பொருளாதார அமைப்புகளையும் திரு அவையையும் சவால்களுக்கு உட்படுத்துகிறார்கள். இந்த விழிப்புணர்வில் வளர்வதன் மூலம் கடவுள் செய்வது போல ஏழைகளின் குரலுக்கு செவிமடுக்கும் உள்ளார்ந்த திறந்த மனத்தை கிறிஸ்தவர்கள் வளர்த்து கொள்ள முடியும். ஏழைகளின் அழுகையை கேட்டு நம் இதயங்களை கிறிஸ்துவை நோக்கி திருப்புவோம். இதன் மூலம் நமது மனச்சான்றினை பயிற்றுவித்து நமது வாழ்க்கை மற்றும் உறவுகளின் தரத்தை மேம்படுத்துவோம்.